மற்ற துறைகள் ஏதாவது நல்லா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் பூம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பூம் வந்து அப்போ முதலீட்டாளர்களுடைய பார்வை தங்கத்திலேருந்து விலகும். எப்பவுமே டிமாண்டு ஏற ஏற தான் ரேட்டும் ஏறும். டிமாண்டு குறைஞ்சிச்சுன்னா, ப்ரொடக்ஷன் நிறைய ஆயிடுச்சுன்னா நிறைய டிமாண்ட் குறையும். டிமாண்ட் குறைஞ்சிச்சுன்னா அப்போ ரேட்டும் குறையும். அந்த மாதிரி இதெல்லாம் நடக்காத விஷயம். இந்த கோல்டு மேல எதுக்கு இவ்வளோ ஈர்ப்பு? ஒவ்வொரு ஃபேமிலிக்கிட்டையும் 10 சவரன் நகை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சவரன் 1 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா ஆயிடுச்சுல. இப்போ எல்லாருமே பணக்காரங்கன்ற லெவல் ஆயிடுச்சு. இல்லை கஜானாவாக இருக்கட்டும், இவ்வளோ டன்ஸ் இந்தியா கிட்ட மட்டும் இருக்குது அப்படின்னா கோல்டு எவ்வளோதான் சார் இருக்குது? அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா இந்த 10 நாடுகள்கிட்ட இருக்கிற தங்கத்தை எல்லாம் சேர்த்தா 21,600 டன்னு தான் தேவை. நம்ம மக்கள் வச்சிருக்க தங்கம். ஒருவேளை 2026 எண்டில் எந்த அளவுக்கு கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார்? இப்போ உலகளாவிய இந்த கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த கோல்டு ரேட் ஒருவேளை இந்த காரணங்களுக்காக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா எதனா வாய்ப்புகள் இருக்கா? கோல்டு ரேட் குறையுமா? வாய்ப்புகள்ன்றது ரொம்ப கம்மி. பெரிய மாற்றங்கள் வரணும். அப்படி பெரிய மாற்றங்கள் வந்தால் தான் நடக்கும். பெரிய மாற்றங்கள்லாம் என்னென்ன? பெரிய மாற்றங்கள்னா அது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும். அப்படியே வந்தால் கூட ஒரு 1 வீக் இல்லை 3 days 2 days அந்த மாதிரி அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, மற்ற துறைகள் ஏதாவது நல்லா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் பூம் சொல்லுவோம்ல, ரியல் எஸ்டேட் பூம், அந்த மாதிரி ஒரு பூம் வந்து அப்போ முதலீட்டாளர்களுடைய பார்வை தங்கத்திலேருந்து விலகும். ஷேர் மார்க்கெட்டோ மியூச்சுவல் ஃபண்டோ ரியல் எஸ்டேட்டோ அப்படி போவாங்க. அப்படி போச்சுன்னா இந்த தங்கத்தில் ஃபர்தராக வர்ற முதலீடு குறைஞ்சின்னா கொஞ்சம் ஒரு தேக்க நிலை கொஞ்சம் குறையும், ஒரு 10% அப்படி. அந்த மாதிரி நேரத்தில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஏதாவது நாடு தன்கிட்ட இருக்கிற தங்கத்தை விற்க வர்றாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஏன்னா சடனாக இப்போ மற்றவங்களாம் விற்கிறதோட அவங்க தன்கிட்ட இருக்கிற ஒரு 50 டன்னு 100 டன்னை விற்கிறாங்க அப்படின்னா உடனே கொஞ்சம் ஒரு ஃபால் டவுன் வரும். அது மாதிரி பேனிக் பீரியட்னு சொல்லுவோம் அதை. அந்த மாதிரி பேனிக் பீரியட் வந்தால் இந்த மாதிரி ரொம்ப கம்மி வர்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 வருஷத்துல எதுவுமே அந்த மாதிரி நடக்கலை. அது மாதிரி நடந்தால் ஒரு கால் மொத்தமாக விற்கிற எந்த விஷயங்களும் இது வரைக்கும் நடக்கலை கடந்த 10 ஆண்டுகளில். இன்னொரு விஷயம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த சுரங்கத்துலேருந்து புதுசாக இது வரைக்கும் இல்லை, ஜியாலஜிக்கல் ரிப்போர்ட் கூடயும் இல்லை, நீங்கள் கேட்ட அதிசயம்ன்றதுக்காக சொல்ல வரேன். இப்படி ஏதாவது கண்டுபிடிக்கப்பட்டு அதை சீக்கிரமே எடுத்து பியூரிஃபை பண்ணி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணி டக்குன்னு சந்தைக்கு வர அளவுக்கு அந்த நாட்களும் அதில் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி வந்தால் ஒரு கால். எப்பயுமே டிமாண்டு ஏற ஏற தான் ரேட்டும் ஏறும். டிமாண்டு குறைஞ்சிச்சின்னா, ப்ரொடக்ஷன் நிறைய ஆயிடுச்சுன்னா நிறைய டிமாண்ட் குறையும். டிமாண்ட் குறைஞ்சிச்சின்னா அப்போ ரேட்டும் குறையும். அந்த மாதிரி இதெல்லாம் நடக்காத விஷயம், ஆனால் நடந்தால் விலை குறையும். ஓகே, இப்போது இந்தியா கிட்ட இப்போ 2025 வரைக்கும் எவ்வளோ டன் தான் சார் கோல்டு இருக்குது? ஒவ்வொரு வீடாக இருக்கட்டும் இல்லை கஜானாவாக இருக்கட்டும், இவ்வளோ டன்ஸ் இந்தியா கிட்ட மட்டும் இருக்குது அப்படின்னா கோல்டு எவ்வளோ தான் சார் இருக்குது? இல்லை, அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசாங்கம் அதாவது ரிசர்வ் பேங்க்கில் ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. ஒவ்வொரு நாடுமே தன்கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்கோ அந்த தங்கத்தை இருப்பு வச்சு தான் கரன்சி பிரிண்ட் பண்ணணும். அதனுடைய பொருளாதாரத்தை நிலைநாட்டுறதே இந்த தங்கம் தான். அப்படின்னு பார்த்தா நம்ம இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற தங்கம் 876 டன். இது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெறும் 720 டன் தான் இருந்துச்சு. 720 இருந்தது, இப்போ 876 டன் ஆயிடுச்சு. ஓகே, இது கடந்த எத்தனை வருடங்களில்? ஒரு 5 வருடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க கவர்மெண்ட் வாங்கி சேர்க்க அது இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. 11வது இடத்துல இருந்த நாம் 10வது 9வது இன்றைக்கி 8வது இடத்துல வந்திருக்கோன்னா இந்த தங்கத்தை கை வச்சு தான். ஜப்பானையும் நம்ம பின்னுக்கு தள்ளிட்டோம். நமக்கு முன்னாடி ஜப்பான் இருந்தாங்க, 840 டன் கைவசம் வச்சு ஜப்பான் இருந்தாங்க. அவங்களே இப்போ நமக்கு பின்னாடி போயிட்டாங்க. நாம் 8வது இடத்துக்கு கொண்டோம், அவங்க 9வது இடத்துக்கு. 10வது இடத்துல நெதர்லாந்து இருக்காங்க, முதல் இடத்துல அமெரிக்கா இருக்காங்க. அந்த மாதிரி மாறி மாறி ஒவ்வொருத்தர். ஒருவேளை 2026 எத்தனை டன்னை இந்தியா கஜானா ஃபில் பண்ணுவாங்க சார்? இப்போது 820லேருந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரஷ்யா, சைனா, இந்தியா, நார்வே, டர்க்கி எல்லாருமே போட்டி போட்டு தங்கத்தை வாங்கிட்டு இருக்காங்க. இன்னமும் இவங்களும் அதே போட்டி திருப்பி வாங்க ஆரம்பிச்சுன்னா, நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா மாட்டிங்களா? அப்படி ஒவ்வொரு நாடுமே வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. தங்கத்தோட இன்னும் ஏற தான் செய்யும். அவங்கவுங்க கஜானாவை ஸ்ட்ராங் பண்ணணும்.
எப்படி நீங்கள் பணம் இருந்தால் ஸ்ட்ராங் பண்ணி நீங்கள் வந்து தங்கத்தை வாங்குறீங்க, அது மாதிரி நாடும் வந்து தங்கத்தை வாங்குறது ஆர்வம் காட்டுது. அப்படி ஒவ்வொருத்தரும் வாங்க 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 தங்க விலை உயருது. அதுவும் ஒரு காரணம். அப்படி பார்த்தா இப்போ இந்தியாவும் அடுத்தது வாங்குற இப்போது இருக்குன்னா நம்ம வந்து நம்ம அடுத்தது யாரை பீட் பண்ணக்கூடிய லெவல்னா நம்ம சுவிட்சர்லாந்துக்கு வந்து அவங்க நமக்கு முன்னாடி இருக்கவங்க அவங்க தான். அவங்கள்ட்ட ஒரு 1000 டன்னுக்கு மேலே இருக்குது. நம்ம 876 டன் வச்சுருக்கோம். இன்னும் ஒரு இதே ஸ்பீடில் போனோம்னா நம்மளும் வந்து சுவிட்சர்லாந்தை வந்து பீட் பண்ணுற அளவுக்கு அடுத்த ஒரு ஓரிரு வருடங்களில் நம்ம வந்துடலாம். 2 வருஷத்துலேயே சுவிட்சர்லாந்தை பீட் பண்ணுற அளவுக்கு தங்கத்தை நம்ம சேமிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம இந்தியா வந்து ஒரு வல்லரசு நாடு. தங்கத்தை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதில். ஓகே. ஆனா இப்போ இந்தியான்னு பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடுன்னு பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய விமென்ஸுக்கும் சரி, இங்க கூடிய பிசினஸ் மேன்ஸ்க்கும் சரி, இந்த கேளுங்க. இந்த கோல்டு மேல எதுக்கு இவ்ளோ ஈர்ப்பு? கரெக்ட். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சொல்லுங்க விஷயம். நீங்கள் சொன்னீங்க தங்கம் வந்து எவ்வளோ டோட்டல் இருக்குது மக்கள்கிட்ட ஆகட்டும். நீங்கள் நான் அரசாங்கத்தில் இருக்கிறத பற்றி தான் சொன்னேன். கரெக்டாக அந்த இதை விட்டாச்சு. அதை நான் தொடர்றேன். சொல்லுங்க சார். மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திட்ட 876 டன். ஒவ்வொரு அரசாங்கம் நான் சொன்னேன் இல்லையா, 10 வரிசை அமெரிக்கா, ஜெர்மன், இட்டாலி, ஃப்ரான்ஸு, ரஷ்யா, சைனா, சுவிட்சர்லாந்து, இந்தியா, ஜப்பான், நெதர்லாந்து. இதுதான் 10 வரிசை. நான் ஒவ்வொரு வருஷையும் சொன்னால் நிறைய நேரம் எடுக்கும். அதனால் இருந்தாலும் சொல்லிடுறேன். இந்த 10 வரிசையான நாடுகள்கிட்டையும் முதல்ல இருக்கிறது 8320 டன் அமெரிக்கா வச்சுருக்கு. அவங்கள்ட்ட இருக்கிற இந்த 10 நாடுகள்கிட்டையும் இருக்கிற தங்கத்தை எல்லாம் சேர்த்தா ஒட்டுக்க வச்சா 21,600 டன்னு தான் தேரும் மொத்தம். ஆனால் நம்ம மக்கள் வச்சுருக்க தங்கம் 25,000 டன்னுக்கும் அதிகம். ஓகே. 10 நாடுகளோட கஜானாவை சேர்த்து அதை விட அதிகமான நகைகளை வச்சிருக்காங்க நம்ம மக்கள். ஓகே. ஏன்னா நீங்கள் இப்போ கேட்டீங்க, அடுத்த கேள்வியை கேட்டீங்க, மக்கள்கிட்ட ஏன் சார் மோகம் ஜாஸ்தி இருக்குது, எதனால் இந்த அளவுக்கு எல்லாம் இது பண்ணுறாங்கன்னு அடுத்த கேள்விக்குன்னு அதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணி தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அதனுடைய இதை புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள். இதில் எவ்வளோ வருமானம் வருது, இது ஒரு பாதுகாப்பான முதலீடு, அந்த எல்லோ கோல்டு இது வந்து நம்மளுடைய கலாச்சாரம் தொட்டு இருந்த ஒரு 4000 5000 வருஷமாக வந்து அந்த கோல்டு மேலே நமக்கு ஈர்ப்பு. அது ஏன் ஈர்ப்பு வந்துச்சுன்னா, வெள்ளைக்காரனுக்கு வந்து கோல்டு போட்டால் எடுக்காது. அவனுடைய ஸ்கின் வந்து ஒயிட்டு ரெட்டு, அது மேலே மஞ்சளை தூக்கி வச்சிங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ஒரு டார்க் ஸ்கின்னு. இதில் கோல்டு இப்படி வச்சிங்கன்னு வைங்களேன், இந்த பளிச்சுன்னு தெரியும். அவனுடைய கலருக்கு வச்சிங்கன்னா எடுக்காது. அதனால் அவனுக்கு என்னமோ அதில் ஆரம்பத்துலேருந்தே விருப்பம் இல்லை. நமக்கு அது மேலே ரொம்ப விருப்பாயிடுச்சு. அதில் வந்து அது ஒரு நல்ல பழக்கம். அது இருந்தனால தானே இன்றைக்கி வந்து ஒவ்வொரு மக்களுமே சராசரி என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஃபேமிலிக்கிட்டையும் 10 சவரன் நகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இந்தியாவில் 147 கோடி மக்கள் தொகை இருக்குது. அப்படி பார்த்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் 4 பேர் 5 பேர், சராசரி அந்த 5 பேர்கிட்ட இருக்கிற சேர்ந்து ஒரு ஃபேமிலின்னா அவங்கள்ட்ட இருக்கிற இது ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 10 சவரன். அந்த 10 சவரனுடைய தங்கத்தினுடைய விலை இன்றைக்கி ஒரு சவரன் 1 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா ஆயிடுச்சுல. அப்போ எல்லாருமே பணக்காரங்கன்ற லெவல் ஆகிடுச்சு. மினிமம் 10 பவுன் வச்சுருந்தாலே. சில பேர் 100 பவுன் இருக்கலாம், 1000 பவுன் இருக்கலாம், சில பேர்கிட்ட 5 பவுன் இருக்கலாம். ஆனால் இந்த ஆவரேஜ் பார்த்தா 10 பவுன் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த அளவுக்கு இருக்குது தங்கம். ஸோ இதனால தான் மக்களுக்கிட்டேயும் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை தங்கத்தின் மீது. அதனால் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளாகவும் பார்க்குறாங்க, ஆபரணமாகவும் போட்டு பார்க்குறாங்க, ஒரு அர்ஜென்ட்டு காலத்தில் உதவக்கூடிய ஒரு பொருளாகவும் தங்கத்தை பார்க்குறாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அதே மாதிரி வந்து வெள்ளியும் இந்த விலை உயர்வு தானே கண்டுகிட்டு இருக்கு அடுத்தடுத்து. ஆனால் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டாக சொல்லும்போது நீங்கள் சொல்கிற பட்சத்தில் வெள்ளியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் அது ரிட்டர்ன் அமௌண்ட்ஸ் வந்து நல்லபடியாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ ஒரு வேளை யாருன்னா ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எதில் சார் இன்வெஸ்ட் பண்ணலாம்? கோல்டுலேயும் பண்ணலாம், வெள்ளியிலையும் பண்ணலாம். நம்மளுடைய சக்தியை பொறுத்து இருக்குது. பணம் நிறையா இருந்துச்சுன்னா தங்கத்தில் பண்ணலாம். அப்படி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா வெளியில் பண்ணலாம். எனக்கு ஃபிசிக்கலாக நான் கோல்டு வாங்கணும், பொருளை வாங்கணும், எனக்கு இந்த சீட்டு கட்டுறது டிஜி கோல்டுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னால், அப்படி ஃபிசிக்கலாக வாங்குறவங்களால வந்து ஒரு 1000 ரூபாயை கொண்டு வந்து தங்கம் வாங்க முடியாது. ஒரு குண்டுமணின்னு சொல்கிற தங்கமே இன்றைக்கி 130 ரூபா 140 ரூபா வந்துடும், வாங்க முடியாது. அப்போ அந்த 1000 ரூபாய்க்கு சில்வர் வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு 5 கிராமா 4 கிராமா 10 கிராமா அந்த மாதிரி
சில்வர் வாங்கி வச்சுக்கலாம். சிறுக சிறுக சேமிக்கலாம். அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனா இப்ப சில்வர் வாங்கியிருந்தோம்னா ஒருவேளை அது ஒரு 2 கிராம் வாங்குறோம்னா ஒரு வருஷம் யூஸ் பண்ணிட்டோம் இல்ல 2 வருஷம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் கொண்டு வந்து கொடுக்கும்போது அதே ரேட்டுக்கு எடுக்க மாட்டோம் இல்லையா? ஆனா அது கண்டிப்பா கோல்டு வந்து அப்படி இல்லல்ல. எதையுமே கோல்டும் கூட அது மாதிரி ரேட்டுக்கு எடுக்க மாட்டாங்க. கோல்டு என்ன சில்வரை கம்பேர் பண்ணால் கோல்டில் அந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி. அது இல்லாமல் நீங்கள் மறு விற்பனை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் வந்து கம்மியான ஒரு தொகை தான் உங்களுக்கு லாஸ் வரும். எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4% 5% தான் உங்களுக்கு லாஸ் வரும் கோல்டில். சில்வரில் 10% வரலாம். ஒருவேளை 2026 எண்டுல எந்த அளவுக்கு கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் சார் நீங்க சொல்றபடி? கோல்டுடைய ரேட்டு என்னுடைய கணிப்புப்படி 1,30,000 ரூபா வரும் ஆகஸ்ட்லேயே. அது நல்லா ஸ்ட்ராங்காக ஆகஸ்ட்டில் வந்துருச்சு. 8 மாதங்களுக்கும் ஒரு 30,000 தான் இன்க்ரீஸ் ஆகுமா? ஆமாம். ஓகே. 30% ஒரு கணக்கு. அப்படி அந்த வந்துடுச்சு, அந்த ஜூலைக்குள்ளேயே அந்த ரேட்டு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிடும் ரேட்டு. அந்தளவுக்கு தங்கத்தினுடைய ரேட்டும் கூடும். வெள்ளியினுடைய ரேட்டும் அதே மாதிரி 215 ரூபா இன்றைக்கி இருக்குது. அதுவுமே ஒரு 290லேருந்து 300 ரூபா ஒரு கிராம்ன்ற அளவுக்கு தாராளமாக வரக்கூடிய வாய்ப்பு. நிறைய நேரங்கள் இந்த கோல்டு பற்றின விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க. அடுத்தடுத்து நிறைய இன்டர்வியூ பார்க்கணும். நன்றிகள் சார். நன்றி.